வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்ம சம்பா ரவை உப்புமா தான் பண்ண போறோங்க. அது எப்படி பண்றது, அதுக்கு தேவையான பொருள்லாம் எப்படின்றத பார்க்கலாங்க. சம்பா ரவை கோதுமைக்காக நான் 1 கப் சம்பா ரவை கோதுமை எடுத்து வச்சிருக்கேன். கடுகு, அப்புறம் கடலைப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் தாளிப்புக்காக. கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகாய் நல்லா காரமாக இருக்கட்டுமேன்னு எடுத்து வச்சிருக்கேங்க. இஞ்சி கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ எப்படி தாளிக்கிறதுன்றத பார்த்துடலாம். ஒரு வாணலியில சும்மா 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நிறைய தேவைப்படாது. லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டா போதும். கடுகும் கடலைப்பருப்பும் போட்டு நல்லா கடுகு வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணுங்க. கடலைப்பருப்பு நல்லா வறுபடட்டும். அது வரைக்கும் நல்லா 2த்தையும் சேர்த்து வறுத்துக்கலாம். 2ம் நல்லா வறுபட்ட பிறகு நம்ம அடுத்து கருவேப்பிலை, இஞ்சி, சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இதில் நம்ம கேரட், பீன்ஸ் அந்த மாதிரியும் சேர்த்துக்கலாங்க வெஜிடபிள்ஸ்லாம். நான் இன்னைக்கு வெஜிடபிள்ஸ்லாம் எதுவும் சேர்த்துக்கல. இப்போ காய்கறியெல்லாம் எதுவும் போடலைன்னா தக்காளி, புதினா, கொஞ்சம் இஞ்சி பூண்டுலாம் போட்டும் பண்ணலாம். நம்ம இப்போ லைட்டாக உப்புமா மாதிரி சிம்பிளாக செய்கிறோங்க நம்ம. இப்போது வெங்காயம் போட்டாச்சு. நல்லா வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கி வரட்டும். அது வெங்காயம் வதங்கிறதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேங்க நான். உப்பு சேர்த்து வெங்காயம் கொஞ்சம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்ததை சேர்த்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. நம்ம அடுத்த ரவையை சேர்த்துக்கலாம். ரவையை தனியாக நீங்கள் நெய் விட்டு நல்லா வறுத்து வச்சுக்கலாங்க. நான் ரவையை தனியாக வறுக்காமல் இந்த வெங்காயம் இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த எண்ணெயிலேயே நான் அந்த கோதுமை ரவையும் நல்லா வறுத்துக்கிறேங்க. நான் 1 கப் கோதுமை ரவை எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம 1 கப் கோதுமை ரவைக்கு 3 பங்கு தண்ணி விடணுங்க. அப்போ தான் ரவை நல்லா வெந்து நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கும். இப்போது நம்ம ரவையை நல்லா வறுக்கலாம். எண்ணெயிலே நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு நம்ம இந்த 3 பங்கு தண்ணியை ஊற்றிக்கணுங்க. தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சாதான் அது குலைவாக வரும். இல்லை நல்லா சரியாக வேகாது தண்ணி கம்மியாக வச்சோன்னா. நான் கிட்டிலில் 3 கப் தண்ணியை நல்லா கொதிக்கிற அளவுக்கு சூடு பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போது நல்லா எண்ணெயில் ரவையை வறுத்துட்டோம். நம்ம வறுத்த பிறகு இப்போ நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கிற தண்ணியை நான் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். டக்குன்னு நல்லா வேகட்டுங்க. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா வெயிட் பண்ணோன்னா நல்லா கொதிச்சு வந்துடுங்க. இப்போ நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு கரெக்டாக இருந்தால் சரிங்க. இல்லை தேவைப்பட்டால் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் உப்பு. சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கொதிச்சு நல்லா வெந்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க. இறக்கும் போது தேங்காய் பூ கூட துருவி போடலாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிக்காது. கொஞ்சம் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறோன்னா நம்ம தேங்காய் பூலாம் தூவி கொடுக்கலாம். நல்லா கொதிக்குது பாருங்க. தண்ணியெல்லாம் இஞ்சி உப்புமா நம்மளுக்கு கொஞ்சமாக ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சதுன்னா நம்மளுக்கு உப்புமா ரெடி ஆகிடுங்க. இப்போ எங்கன்னா வெளியெல்லாம் போயிட்டு வரோம், டயர்டாக இருக்குது, ஒன்றும் சமைக்க முடியலன்னா டக்குன்னு இந்த மாதிரி ரவா உப்புமா செஞ்சு சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு வயிறும் ஃபில்லிங்காக இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. இதை தேங்காய் சட்னியோட பரிமாறலாம். இப்போ நம்ம வீட்டில் சாம்பார் வச்சுருந்தேங்க நான். அந்த சாம்பாரோட நான் இப்போது கோதுமை உப்புமாவை நம்ம பரிமாறிக்கலாங்க. இப்போ தண்ணி எல்லாம் இஞ்சி ரவை நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. இறக்கும்போது 1 ஸ்பூன் நெய் கூட விட்டுக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். இப்போது ரவை உப்புமா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ தட்டில் நம்ம பரிமாறுறதுக்கு வச்சிடலாங்க. நான் இப்போது கிண்ணத்தில் பரிமாறிக்கிறேங்க. உப்புமா ரெடி ஆகிடுச்சு. கூட சாம்பாரும் வச்சு பரிமாறிட்டேங்க. இதே மாதிரி செய்து பாருங்கள். டக்குன்னு செய்திடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. கமெண்ட் பண்ணுங்கங்க. செஞ்சு பார்த்துட்டு என்னோட ரெசிபீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கங்க.